يبتغون فضلا من الله ورضوانا سيماهم في وجوههم من أثر السجود ذلك مثلهم في التوراة ومثلهم في الإنجيل كزرع أخرج شطأه فآزره فاستغلل فاستوى على سوقه يعجب الزراع ليغيظ بهم الكفار وعد الله الذين آمنوا وعملوا الصالحات منهم مغفرة وأجرا عظيما صدق الله العظيم. السلام عليكم ورحمة الله وبركاته. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد. قال الله سبحانه وتعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فاصدع بما تؤمر وأعرض عن المشركين صدق الله العظيم. اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. புகழ் அனைத்தும் அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக. சலாத்தும் சலாமும் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாருடைய பரிசுத்த குடும்பத்தார்கள் சத்திய சஹாபாக்கள் தாபியீன்கள் தபஅ தாபியீன்கள் ஷுஹதாக்கள் சாலிஹீன்கள் பாக்கியம் நிறைந்த இந்த சபையில் வீற்றிருக்கின்ற நம் அனைவர் மீதும் இந்த உம்மத்தினர் அனைவர் மீதும் எல்லா காலமும் நிலவட்டுமாகுக ஆமீன். அல்லாஹுவின் பேரருளால் கிழக்கு மஹல்லா மற்றும் இஸ்லாமிய மாணவர் மன்றம் இணைந்து நடத்தக்கூடிய 13ஆம் ஆண்டு மீலாது தொடர் சொற்பொழிவு நிகழ்ச்சி. அல்லாஹ்வினுடைய பெரும் கிருபை, கிட்டத்தட்ட இடையில் ஓரிரண்டு காலங்கள் ஆண்டுகள் இந்த கொரோனாவால் இந்த சபை நடைபெறவில்லை. அதனை தொடர்ந்து அல்லாஹ்வினுடைய கிருபை இன்று வரைக்கும் நடைபெற்று கொண்டே இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய காலங்களிலும் சிறப்பான முறையில் இந்த சபை அமைவதற்கு அல்லாஹ்வினுடைய நல்லுதவியை வேண்டி ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹு தாலா இந்த சபையை அங்கீகரித்து காலமெல்லாம் ஒவ்வொரு ஆண்டும் நபிகள் பெருமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை குறிப்புகளை, அவர்களுடைய வார்த்தைகளை பேசுவதற்கும் கேட்பதற்கும் உண்டான காலமெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தாலும் குறிப்பாக இந்த மாதத்தில் எம்பெருமானாரினுடைய வார்த்தைகளை கேட்பதில் சற்று கூடுதல் கவனம், சற்று கூடுதல் ஆர்வம், பேசுவதற்கும் கேட்பதற்கும் எல்லா காலமும் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸுகளில் இருந்து ஏதாவது ஒரு குறிப்பிட்ட விஷயங்களை கேட்டு வருகிறோம்.
ஆனால் குறிப்பாக இந்த 12 நாட்கள் வருகின்ற பொழுது எம்பெருமானாருடைய வாழ்க்கையினுடைய மொத்தமும் குழந்தை பருவத்திலிருந்து அவர்களுடைய மௌத்து வரை இந்த சபையில் பேசப்பட்டிருக்கிறது. முன் ஆண்டுகளில் இப்படி ஒவ்வொரு ஆண்டிற்கும் பல்வேறு தலைப்புகளின் கீழ் இந்த சபையில் எம்பெருமானாருடைய வார்த்தைகள் மொழியப்படுகிறது என்று சொன்னால் இந்த சபை ஆண்டாண்டு காலம் தொடர்ந்து நடைபெற வேண்டும். அல்லாஹ் அருள் புரிவானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு முத்து நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முதல் உரையும் முடிவுரையும் என்கின்ற தலைப்பின் கீழ் சில விஷயங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு வருகை தருகின்ற பொழுதே நபி அவங்களுடைய தந்தை இல்லாத நிலையில தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கிறார்கள். தந்தை வஃபாத், பிறப்பதற்கு முன்பாக பிறந்த ஒரு 6 வயதிலேயே தாயாரும் வஃபாத், தாயாரும் மரணம். ஒரு 6 வயது குழந்தையாக எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாய் தந்தை இருவரையும் இழந்த அனாதையாய் நிற்கிறார்கள். கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்க்கணும். நாம் ஒரு பாட்டனாராக இருந்து நம்மளுடைய பேர பிள்ளை தாய் தந்தை இருவரையும் இழந்து நிற்கின்ற ஒரு குழந்தையாக, ஒரு 6 வயது குழந்தை, அந்த குழந்தையை எப்படி பராமரிப்பது? அந்த குழந்தையினுடைய மனோநிலை எப்படி இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போமே. ஒரு 6 வயதில் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தாய் இல்லை, தந்தை இல்லை, பாட்டனாரிடம் வளர ஆரம்பிக்கின்றார்கள். அடுத்த 2 ஆண்டுகளில் பாட்டனாருடைய மரணமும், அதற்கடுத்து சிறிய தந்தையிடம் வளருகிறார்கள் நீண்ட காலம். தாய் தந்தையினுடைய அரவணைப்பு போல் அவர்களுக்கு அரவணைப்பு கிடைத்திருக்குமா? ஒரு தாய் தந்தை இல்லாததனுடைய ஏக்கம் எம்பெருமானாருக்கு எந்த அளவிற்கு இருந்திருக்கும் உள்ளத்தில். ஒரு அனாதையாக வளருகின்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு அனாதை, ஒரு மனிதர் வருகிறார் சபைக்கு, எம்பெருமானாரிடம் கேட்கிறார், அன்ன ரஜுலன் ஷகா இலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மனிதர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வந்து முறையிடுகிறார், கஸ்வத கல்பிஹி, என்னுடைய கல்பு, என்னுடைய உள்ளம் ரொம்ப இறுக்கமாக இருக்கு அப்படின்னு சொல்லி தன்னுடைய உள்ளத்தினுடைய கடின நிலையை சொல்லுகிறார் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பதில் என்ன தெரியுமா? இம்சஹ் ரஸல் யதீம். அனாதையிட்ட போய் பேசுன்னு சொல்லலை, அனாதையினுடைய தலையில கை வச்சு வருடி பேசுண்டாங்க. அனாதையினுடைய தலையில போய் கை வச்சு நீங்க அவங்களுக்கு போய் பேசுங்கன்னு சொன்னாங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்களுடைய உள்ளம் மாறும். அனாதையினுடைய தலையில், ஒரு யதீமுனுடைய பிள்ளையினுடைய தலையில் நீங்கள் கை வைக்கின்ற பொழுது உங்களுடைய உள்ளத்தில் மாற்றம் ஏற்படும். அப்ப எந்த அளவுக்கு எம்பெருமானாருடைய ஏக்கம் இருந்திருக்கும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வளரக்கூடிய அந்த பருவத்திலேயே பல்வேறு நற்குணங்களோடவே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வளருகிறார்கள். இளமை பருவம் ஹில்ஃபுல் ஃபுதூல், அதாவது நற்பணி மன்றம் என்று சொல்லுவோம் அல்லவா. ஊரில் யாராவது கஷ்டப்படுறாங்கன்னா அவங்களுடைய கஷ்டங்களை போக்குறது, ஊரில் யாருக்காவது தேவை இருந்துச்சுன்னா அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றி கொடுக்கறதுல ஆளா போய் நிற்கிறது அப்படின்னு சொல்லி ஹில்ஃபுல் ஃபுதூல் என்று ஒரு மன்றத்தை துவங்கி அதன் வழியாக எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது போன்ற நற்காரியங்களை செய்து வருகிறார்கள். வஹீயினுடைய தொடக்கம் 40வது வயசில் ஹிரா மலையில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனிமையில் இருக்கின்ற பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய முழு உருவத்தோடு வந்து எம்பெருமானாருக்கு முன்னிலையில் காட்சி தந்து இக்ரா. இதுவரைக்கும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படிக்கல. இதுவரைக்கும் எம்பெருமானாருக்கு எழுதவும் தெரியாது, படிக்கவும் தெரியாது, எதுவுமே தெரியாத உம்மி நபி என்று நாம் எல்லாம் சொல்லுகிறோம். உம்மி நபி என்று அல்லாஹ் அறிமுகப்படுத்துகிறான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை. எழுத படிக்க தெரியாத. அப்போ இக்ரா என்று சொன்ன பொழுது மா அன பி காரியின், தெரியாதே, எனக்கு ஓத தெரியாத, படிக்க தெரியாத, படிங்க ஓதுங்கன்னு சொல்லும் பொழுது எனக்கு படிக்க தெரியாது, ஓத தெரியாது.
இறுக்கி கட்டி அணைக்கிறார்கள் ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். நெருக்கம் ரொம்ப கடுமையாக ஆகுது, ரொம்ப இறுக்கி கட்டி பிடிக்கிறாங்க. 3 தடவை இந்த மாதிரி நடக்குது. 3வது தடவை என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக் ஹலக்கல் இன்சான மின் அலக் ஓதுகிறார்கள். 5 வசனங்கள் முடிஞ்சிருச்சு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் போயிட்டாங்க. எம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திடுக்கிட்டு ஹஜ்ரத் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் ஓடி வருகிறார்கள். கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அழைத்து, உண்மையிலேயே எனக்கு ஏதாவது ஆயிடுங்கிற பயம் எனக்கு இருக்குது. லகத் ஹஷீது அலா நஃப்ஸி, உண்மையிலேயே எனக்கு ஏதாவது ஆயிடுங்கிற பயம் எனக்கு வந்துருச்சு. எனக்கு இந்த மாதிரி ஒரு சூழல் ஏற்பட்டுருச்சு, பயம் அதிகமாயிடுச்சு, பயமா இருக்கு, நடுக்குது, எனக்கு போத்தி விடுங்கன்னு சொல்லி ஓடி வராங்க. அப்போ ஹஸ்ரத் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்ன சில வார்த்தைகள், வல்லாஹி கல்லா வல்லாஹி மா யுஹ்ஸீகல்லாஹு அபதா, அல்லாஹ் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டான், ஒருபோதும் கைவிட மாட்டான். இன்னக்க லதஸிலுர் ரஹீம், இன்னக்க லதஸிலுர் ரஹீம், உறவுகளை ஆதரிக்கிறீர்கள். எம் பெருமானாருடைய குணாதிசயங்களை ஹஜ்ரத் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் விவரிக்கிறார்கள். நீங்கள் உறவுகளை ஆதரிக்கிறீர்கள். வதஹ்மிலுல் கல்ல, யார் சிரமப்படுகிறார்களோ அவங்களுடைய சிரமத்தை நீங்கள் சுமக்கிறீர்கள், அடுத்தவர்களுடைய சுமையை நீங்கள் சுமக்கிறீர்கள். வதக்ஸிபுல் மஅதூம், வறியவர்களுக்காக நீங்க போய் சம்பாதிக்கிறீங்க, வறியவர்களுக்காக நீங்க சம்பாதிக்கிறீங்க. வதக்ரியுல் லைஃப், விருந்தாளிகளை கண்ணியப்படுத்துகிறீர்கள். வதுஈனு அலா நவாயிபில் ஹக், உண்மையிலேயே யாராவது சோதனையில் அகப்பட்டு கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா தேடி போய் நீங்க உதவுறீங்க. இதெல்லாம் எம் பெருமானாருடைய குணங்களை ஹஸ்ரத் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வரிசைப்படுத்தி, இந்த குணங்களோடு, அதாவது யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்காத, மனதளவிலும் செயலளவிலும் யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்காத, மனிதர்களுடைய உரிமைகளை சரியான முறையில் நிறைவேற்றக்கூடிய உங்களுக்கு அல்லாஹ் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டான். ஹஸ்ரத் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள். இப்போ போத்திட்டு படுத்திருக்கிற நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு 10-15 நாள் வஹி எல்லாம் வரல. அதுக்கப்புறமா வஹி வருது. யா அய்யுஹல் முத்தஸிர் யா அய்யுஹல் முஸம்மில் கும், யா அய்யுஹல் முத்தஸிர் கும். போர்வை போத்திக்கிட்டு இருக்கிறவங்கள எந்திரிங்க. ஃபஅன்திர், போய் மக்களிடத்தில் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள். போய் நல்லது எது கெட்டது எது என்று சொல்லி பிரித்து சொல்லுங்கள் என்று சொல்லி ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி வருகிறது. வந்திர அஷீரத்தக்கல் அக்ரபீன், உங்களுடைய சொந்த பந்தங்களுக்கு, உங்களுடைய உறவுகளை கூப்பிட்டு நீங்கள் அவர்களிடத்தில் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள் என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா வஹி அறிவிக்கிறான். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதுவரை மக்கமா நகரத்தில் அவர்களுக்கென்று இருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு மரியாதை, யாரையும் கஷ்டப்படுத்தினது கிடையாது, யார்கிட்ட இருந்தும் ஒரு சின்ன தவறான பேச்சு கூட யார்கிட்ட இருந்தும் இல்லை, யாருக்கிட்டையுமே தவறான முறையில் பேசியது கூட இல்லை. என் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை மக்காவாசிகள் முழுமையாக ஒப்புக்கொண்டவர்கள். யாரை பற்றியும் தவறாக பேச மாட்டாங்க, யாருக்கிட்டையும் வம்பு தும்பு வச்சுக்க மாட்டாங்க, எந்த ஒரு நிமிஷமும் கூட அவங்க பொய் பேசுனது கிடையாது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஏதாவது ஒரு பொருள் கொடுத்து வைக்கப்பட்டால் அது ரொம்ப நம்பிக்கையான முறையில் அந்த பொருள் பாதுகாக்கப்படும் என்பதை அந்த மக்கமா நகரத்து மக்கள் விளங்கி வைத்திருந்த நேரம் அது. இப்போ அல்லாஹு தாலா வஹி அறிவிக்கிறான். முதல் உரை, என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஃபாவுனுடைய மலையில ஏறிக்கிட்டு ஒவ்வொரு கோத்திரத்தார்களையா பெயர் சொல்லி அழைக்கிறார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெயர் சொல்லி அழைக்கிறார்கள்.
இந்த குடும்பத்தார்களை வாழுங்கள், ஹாஷிம் குடும்பத்தாரே, முத்தலிபு குடும்பத்தாரே என்று சொல்லி தனித்தனியாக குடும்ப பெயர்களை சொல்லி சொல்லி அழைத்து, இதற்கு முன்னால் இதே மஜ்லிஸில் கடந்த நாட்களில் இந்த நிகழ்வுகள் எல்லாம் பேசப்பட்டது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்து தகவல்களை பேசுகிறார்கள். முதல்ல மக்களுடைய நம்பிக்கை, மக்களின் மீது தன்னுடைய அபிப்பிராயம், தன்னை பற்றி மக்களுடைய அபிப்பிராயம் எவ்வாறு இருக்கிறது என்பதை தானே அவர்களிடமிருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வாங்குறாங்க. அவங்கள்ட்ட இருந்து ஒரு அபிப்பிராயத்தை, அவங்களுடைய கருத்துக்களை முதல்ல வாங்குறாங்க. என்னை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அமீன் சாதிக், உண்மையாளர், என்ன சொன்னாலும் அது உண்மையாக இருக்கும், நம்பிக்கையாளர். இது எல்லாம் மக்கமா நகரத்திலே எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி உண்டான அபிப்பிராயம். அப்போ நான் என்ன சொன்னாலும் நம்புவீங்களா? கண்டிப்பா நம்புவோம். இந்த மலைக்கு பின்னால் இருந்து ஒரு படை உங்களை தாக்க வருகிறது, நீங்கள் பாதுகாப்பாக இருந்து கொள்ளுங்கள் என்று சொன்னால் நம்புவீங்களா? நம்புவோம். அப்பதான் சொல்றாங்க, இறை செய்தி வந்த அந்த துவக்கத்தில் அல்லாஹ் ரசூல் என்கின்ற அந்த வார்த்தைகளை பகிரங்கமாக அழைக்க ஆரம்பிக்கிறார்கள். நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் அல்லாஹ்னுடைய தூதராக இருக்கிறேன், அல்லாஹ் ஒருவன் தான் வணங்குவதற்கு தகுதியானவன் என்று சொல்லி லா இலாஹ இல்லல்லாஹுவை பகிரங்கப்படுத்துகின்ற தருணம். அதுவரை பல்வேறு கடவுள்களை வணங்கி கொண்டிருந்த, தங்களுடைய மூதாதையர்களுடைய வழிபாடுகளில் அவர்கள் இருந்து கொண்டிருந்த அந்த மக்கமா நகரத்தினுடைய அந்த நம்பிக்கைகள் எல்லாம் முழுமையாக தகர்க்கப்படுகின்ற தருணம் அது. இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது அபூ லஹப் பேசிய வார்த்தை நமக்கு தெரியும். தப்பன் லக யா முஹம்மது லிஹாதா ஜமஅதனா, முஹம்மதே நாசமா போட்டும் என்று சொன்ன உடனே அல்லாஹு தாலா வசனம் இறக்கிறான், தப்பத் யதா அபீ லஹபின் வ தப். எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுக்கு எவ்வளவு பிரியமான நபி என்று சொன்னா, நபி அவங்களை யாரும் பேசிடக்கூடாது. நபி அவங்களை பார்த்து யாராவது பேசிட்டா நபி அவங்க பதில் சொல்ல தேவையில்லை. குர்ஆன் வழியாக அல்லாஹு தாலா வஹியவே அல்லாவே இறங்கி வந்துடுவான். நபி அவங்கள பற்றி பேசிட்டா அல்லாவே இறங்கி வந்துடுவான். நபி அவங்களுடைய இந்த பிரச்சாரம் அப்போ ஆரம்பிக்கின்றது. நபி அவர்களுடைய அந்த பிரச்சாரம், நபித்துவ பிரச்சாரம் அப்போதான் ஆரம்பம். 23 ஆண்டு காலங்கள் இடைவிடாத பிரச்சாரங்கள். இடைவிடாத பிரச்சாரங்கள் என்பதை தாண்டி இடைவிடாத பிரச்சனைகள். எவ்வளவு பிரச்சனைகளை சமாளிக்கிறார்கள் எம்பெருமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உலகத்தில் வந்த எல்லா நபிமார்களும் சோதிக்கப்பட்டார்கள். எல்லா நபிமார்களுக்கும் கஷ்டம் இருந்தது. எல்லா நபிமார்களும் அவர்களுடைய அந்த கோத்திரத்தார்கள் கடுமையாக விமர்சித்தார்கள். எல்லா நபிமார்களுக்கும் கஷ்டம் இருந்தது என்று சொன்னால், எல்லா நபிமார்களை விட எனக்கு கஷ்டம் கூடுதல் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அப்போ எவ்வளவு சிரமங்களை தாங்கியவர்கள் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதுவரை தன்னுடைய மக்கள் தன்னை பற்றி உண்டான சொல்லில் அவ்வளவு நம்பிக்கை இருக்கக்கூடிய அந்த மக்கள் இன்று முதல் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முழுமையான எதிரியாக மாறுகிறார்கள். எதிரின்னா சாதாரணமான எதிரி எல்லாம் இல்லை. நேற்றைக்கு கூட சொன்னாங்க பயான்ல, மக்கத்து மக்களுடைய அந்த மனோநிலை, அரபியர்களுடைய மனோநிலை காட்டுமிராண்டித்தனமாக இருக்கும். அவர்களுடைய அந்த வஞ்ச எண்ணம், விரோத எண்ணம் என்பது காட்டுமிராண்டித்தனமாக இருக்கும். அவர்கள் யாரின் மீதாவது பழி சுமத்த வேண்டும், பழிவாங்க வேண்டும் என்று சொன்னால் பரம்பரையாக பழிவாங்குவார்கள். அந்த அளவிற்கு கடுமையான குணம். எந்த அளவுக்குன்னா, இதே அபூ லஹபுனுடைய மகன் உதைபா ஒரு நேரத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட வந்துட்டு, அல்லாஹு தாலா சூரா அன் நஜ்ம் இறக்குன அந்த நேரம், அல்லாஹு தாலா சூரத்து நஜ்ம் சூறாவை ஓதி காட்டிட்டு, இந்த சூறா எனக்கு பிடிக்கலை, இதெல்லாம் நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எம்பெருமானாருடைய முகத்தில் காரி துப்பின. அந்த எச்சி எம்பெருமானாரின் மீது படல், அது வேற விஷயம். ஆனால் முகத்துக்கு நேராக வந்து நின்று கொண்டு, இந்த வசனம் எனக்கு பிடிக்கல, இதை நான் ஏற்றுக்க மாட்டேன் என்று சொல்லி எம்பெருமானாரின் மீது காரி உமிழ்ந்தான். நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யா அல்லாஹ்,
உன்னுடைய விலங்கிலிருந்து ஒரு விலங்கை இவன் மீது சாட்டிவிடு என்று துவா செய்கிறார்கள் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எவ்வளவு மனம் வலித்திருக்கும் எம்பெருமானாருக்கு, எவ்வளவு கஷ்டங்களை தான். நேரத்தில் ஹஜருல் அஸ்வதுக்கு பக்கத்தில் தொழுதுகிட்டு காபத்துல்லாவுக்கு பக்கத்தில் தொழுதுகிட்டு இருக்கிற நேரம் கழுத்தில் இருக்கக்கூடிய துண்டை அப்படியே போட்டு கழுத்தில் இருக்குனா எப்படி இருக்கும்? மக்கத்து மக்கள் அவ்வளவு கொடுமைப்படுத்தினார்கள். ஒரு நேரத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தவாஃப் செய்வதற்காக வேண்டி காபத்துல்லா வர்றாங்க. வந்துட்டு ஹஜருல் அஸ்வத் முத்தம் போட்டு தவாஃப் ஆரம்பிக்கின்றாங்க. அங்கே இருந்த மக்கத்து குறைஷிகள், அங்கே இருந்த மக்கத்து குஃபார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தவாஃபில் அப்படியே ஒரு ரவுண்டு வரும் பொழுது என் பெருமானார் கிட்ட வந்தாங்கன்னா நையாண்டி பேசுறது, கிண்டல் பேசுறது. முதல் நாள் போச்சு, மறுநாளும் இதே நிகழ்வு நடக்கிறது. என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு தொந்தரவு, எவ்வளவு தொல்லைகள். வேகமாக ஓடி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கழுத்தில் இருக்கக்கூடிய அதே துண்டை போட்டு கழுத்தை புட்டிச்சு இறுக்கி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இருக்கின நிலையில் இருக்கிறத பார்த்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தாங்க முடியாமல் ஓடி வந்து அவர்களை எல்லாம் தள்ளிவிட்டு தக்துலூன ரஜுலன் யக்கூல ரப்பி அல்லாஹ், என்னுடைய ரப்பு அல்லாஹ்னு சொல்றவங்க ஒரே காரணத்திற்காகவா நீங்க அவரை போய் கொல்லணும்னு நினைக்கிறீங்க என்று ஹஸரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களை விட்டும் தூரப்படுத்துகிறார்கள். அப்போ எந்த அளவிற்கு கொடுமை இது! இஸ்லாமை ஏற்றவர்கள், அந்த வறியவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டே இருப்பதை அந்த மக்கத்து மக்களால் ஜீரணிக்க முடியல, ஏத்துக்க முடியல. ஏதாவது செஞ்சு அழிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு இக்கட்டான ஒரு சூழலுக்குள் வர்றாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில சஹாபாக்களை கூப்பிட்டு, இங்கே இருக்க வேணாம், மக்காவில் இருக்க வேணாம், நீங்கள் ஹபஷாவுக்கு போங்க அப்படின்னு சொல்லி சில சஹாபாக்களை ஹபஷா நாட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபிசீனியா நாட்டுக்கு சில சஹாபாக்களை அனுப்பி வைக்கிறாங்க. அங்கே உள்ள நஜ்ஜாஷி மன்னர் உங்களை நல்ல முறையில் கவனிச்சுக்குவார், நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிடுறாங்க. சஹாபாக்கள் எல்லாம் அங்கே போயிட்டாங்க. அங்கே போய் நிம்மதியாக இருக்கிறத இங்கே ஏற்றுக்க முடியல. எப்படி வந்து இங்கிருந்து அங்கே போய், மக்காவிலிருந்து அங்கே போய் அவங்க எப்படி நிம்மதியாக இருக்கலாம்? குஃபார்களுக்கு மத்தியில் ஆலோசனை செய்யப்பட்டு இங்கிருந்து அம்ர் இப்னு ஆஸ், அப்துல்லா இப்னு அபி ரபியா 2 பேர்த்தை ஏற்பாடு பண்ணி அவங்க கையில் சில அன்பளிப்பு பொட்டலங்களை கொடுத்து நேராக ஹபஷாவுக்கு போக வேண்டியது. முதல்ல அங்கே உள்ள மத குருமார்களை பார்க்க வேண்டியது. அந்த மன்னருக்கு நெருக்கமாக இருப்பாங்க இல்லையா, அந்த மத குருமார்களை பார்த்து அவங்களுக்கு முதல்ல அந்த அன்பளிப்புகள் எல்லாம் கொடுத்து அவங்கள முதல்ல உங்கள் வசம் ஆக்கி கொள்வது. 2வது அவர்கள் வழியாக அப்படியே நஜ்ஜாஷி மன்னர் கிட்டத்தில் போகணும். அன்பளிப்புகளை எடுத்துக்கிட்டு நினைச்சதுபடியே போறாங்க. அங்கே இருக்கக்கூடிய மத குருமார்களை சரி செய்து அவர்களிடத்தில் அன்பளிப்பு கொடுத்து விட்டு மக்காவிலிருந்து சில இளைஞர்கள் சில பேர் இங்கே வந்து இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் எப்படிப்பட்டவங்க தெரியுமா? நாங்கள் வணங்குறதையும் ஏற்றுக்க கூடாதுன்னு சொல்கிறாங்க, நீங்கள் வணங்குறதையும் ஏற்றுக்க கூடாதுன்னு சொல்கிறாங்க. புதுசாக ஏதோ ஒரு விஷயத்தை கொண்டு வந்து இதுதான் அவர்களுடைய வழிமுறை என்று இந்த மாதிரி எல்லாம் சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மக்களையா நீங்கள் வந்து உங்கள் ஊரில் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அந்த மதகுருமார்கள் சரி நம்ம இதை போய் அரசரிடத்தில் தெரிவிப்போம் என்று சொல்லி அரசர்கிட்ட போய் அன்பளிப்பை கொடுத்து அரசர்கிட்டையும் இதை தெரிவிக்கிறாங்க. அரசர் நீங்கள் சொல்கிறத வச்செல்லாம் முடிவெடுத்துற முடியாது, அவங்கள கூப்பிடணும், அவங்கள கூப்பிடுவோம். அந்த மக்காவிலிருந்து வந்த முஸ்லிம்கள், முஹாஜிர்கள், ஹிஜ்ரத், முதல் ஹிஜ்ரத், அது முதல் ஹிஜ்ரத் செஞ்சு மக்காவிலிருந்து ஹபஷாவுக்கு போன மக்கள் எல்லாத்தையும் அழைத்து ஹஸரத் ஜாஃபர் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எல்லாத்துக்கும் முன்னாலே அவங்க முன்னிலையாக நின்று பேச்சாளராக நின்று சொல்லுகிறார்கள். அந்த முஹாஜிர்கள் சார்பாக ஹஸரத் ஜாஃபர் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பேசுகிறார்கள். என்ன நடக்குது மக்காவில்? இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா? இவங்களுக்கு மத்தியில் ஆலோசனை செய்துவிட்டு போகிறார்கள். மன்னர் அழைக்கிறார், நம்ம என்ன பேசினாலும் உண்மையை மட்டும்தான் பேசணும், நம்ம எந்த ஒரு விதத்திலையும் பொய் பேசிடக்கூடாது, போய் உண்மையை சொல்லுவோம், என்ன நடக்குதுங்கிறத உண்மையவே சொல்லுவோம் என்று சொல்லி முடிவு செய்து விட்டு செல்லுகிறார்கள். என்ன நடந்துச்சுன்னு சொல்லி அந்த நஜ்ஜாஷி மன்னர் கேட்கிறார்.
ஹஸரத் ஜாஃபர் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், முதல்ல நாங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சிலை வணக்கங்கள் அதிகமாக செய்து கொண்டிருந்தோம். இறந்த பிராணிகள் இதெல்லாம் இல்லை, எல்லாத்தையுமே நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். மானக்கேடான காரியங்கள் எதெல்லாம் செய்யக்கூடாது இதெல்லாம் செய்யணும் அப்படின்லாம் இல்லை, எல்லாத்தையும் நாங்கள் செஞ்சோம், எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். உறவுகள் அப்படின்லாம் நாங்கள் பார்க்கறதில்ல, எல்லாத்தையும் துண்டிச்சு அண்டை வீட்டுக்காரங்க பக்கத்து வீட்டுக்காரங்க அப்படின்லாம் பார்க்கறதில்ல. ஒரு மனிதாபிமானம் அப்படிங்கிறதே இல்லாமல் காட்டு மிராண்டித்தனமான வாழ்க்கை. அண்டை வீட்டாரோடு நாங்கள் ரொம்ப அனுசரணையாக வாழாமல் அவர்களுக்கு தொல்லை கொடுத்திருந்தோம். எங்களில் யாராவது வலியவர் கஷ்டமானவர் அப்படின்லாம் பார்க்காம அவங்கள அழிக்கணும், அவங்களுக்கு எவ்வளவு இன்னல்களை கொடுக்கணுமோ அவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இப்படியே எங்களுடைய வாழ்க்கை போய்கிட்டு இருக்கும் பொழுது எங்களிலிருந்தே ஒரு தூதர் வந்தார். அவங்க சொல்கிற வார்த்தை, ஹஸரத் ஜாஃபர் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, எங்களிலிருந்தே ஒரு தூதர் வருகிறார். வந்து அவங்க சொன்னது என்ன தெரியுமா? நான் அந்த தூதர்னுடைய வம்சம் எனக்கு தெரியும், எங்களுக்கு தெரியும், அவங்க எவ்வளவு உண்மையாளர் அப்படிங்கிறதும் நாங்கள் விளங்கி வச்சிருக்கிறோம், அவங்களுடைய நம்பகத்தன்மை எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத நாங்கள் விளங்கி வச்சிருக்கிறோம், ரொம்ப ரொம்ப ஒழுக்கமானவங்க அப்படிங்கிறதும் எங்களுடைய மக்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சரி அவங்க என்னெல்லாம் சொல்றாங்க. ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அமானிதங்களை நிறைவேற்றுங்க, இந்த மாதிரி நாங்களும் எங்களுடைய மூதாதையர்களும் வணங்கி கொண்டிருந்த அந்த கற்சிலைகளை எல்லாம் வேண்டாம், அல்லாஹ் ஒருவன் தான் வணங்குவதற்கு தகுதியானவன் அப்படிங்கிறத எங்களுடைய உள்ளத்தில் விளங்க வச்சாங்க. அமானிதங்களை நிறைவேற்ற சொன்னாங்க. உறவுகளோடு சேர்ந்து வாழணும் அப்படிங்கிறத எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. அண்டை வீட்டுக்காரங்களோட நல்ல முறையில் நடந்துக்கணும் அப்படிங்கிறத எங்களுக்கு சொல்லி கொடுத்து அல்லாஹு தாலா எதையெல்லாம் தடை செஞ்சானோ அதையதையும் சரி, கொலை குற்றங்கள் இந்த மாதிரி அடிச்சுக்கிட்டு கொலை செஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி கொலை குற்றங்கள் எல்லாம் விட்டு விலகி இருக்கணும், எங்களை நல்ல மனிதராக வாழ வேண்டும் என்று அவர்கள் சொன்னார்கள். எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்க? பொய் பேசக்கூடாது, அனாதைகளுடைய பொருளெல்லாம் எடுத்துடக்கூடாது, அனாதைகளுடைய பொருளை அபகரிக்கக்கூடாது, மானக்கேடான கெட்ட கெட்ட வார்த்தைகளை எல்லாம் வாயிலிருந்து வந்துடக்கூடாது. பத்தினி பெண்கள் இருக்கிறாங்கன்னா அவங்க மீது ஏதாவது அவதூறு பேசுறது, இந்த மாதிரியான எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் செய்ய வேண்டாம். உங்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை கெட்டதாக இருக்கக்கூடாது, பத்தினி பெண் மீது அவதூறாக இருக்கக்கூடாது, நீங்கள் எடுக்கக்கூடிய பொருள் அது அனாதையினுடைய பொருளாக இருக்கக்கூடாது என்பதையெல்லாம் விளங்க வைத்து அல்லாஹ்வை இபாதத் செய்ய வேண்டும், ஜக்காத்து கொடுக்க வேண்டும், நோன்பு நோக்க வேண்டும் என்று சொல்லி எங்களை நல்ல மனிதர்களாக மாற்றி அமைத்திருக்கிறார்கள் என்று ஹஸரத் ஜாஃபர் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நஜ்ஜாஷி மன்னரிடம் பேசுகிறார்கள். இது ஒரு நீண்ட ஒரு நிகழ்வு. நான் சொல்ல வரக்கூடிய செய்தி என்ன தெரியுமா? முதல் உரை எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பிக்கின்ற அந்த ஆரம்பமே துவக்கமே மனிதர்களோடு சக மனிதர்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்தவர்கள். எம்பெருமானாருடைய வாழ்க்கையை நம்ம ஒரு 3 கோணங்களில் பார்க்கலாமே. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை நபி பட்டம் கிடைப்பதற்கு முன்பாக பின்பாக, நுபுவத் அந்த 40 வயசு அதுக்கு முன்னாடி உண்டான வாழ்க்கை, அதற்கு பிறகு உண்டான வாழ்க்கை. ரெண்டாவது ஹிஜ்ரத்திற்கு முன்னாடி உள்ள வாழ்க்கை, ஹிஜ்ரத்துக்கு பிறகு உள்ள வாழ்க்கை. மூணாவது மக்காவினுடைய வெற்றி, இஸ்லாத்தினுடைய மிக பிரம்மாண்டமான வெற்றிகளில் ஒரு வெற்றி மக்காவினுடைய வெற்றி. இந்த வெற்றிக்கு முன்னால் எம்பெருமானாருடைய வாழ்க்கையும் வார்த்தையும், இந்த மக்காவினுடைய வெற்றிக்கு பின்னால் எம்பெருமானாருடைய வாழ்க்கை வார்த்தை எப்படின்னு இந்த வாழ்க்கைகளை எம்பெருமானாருடைய வாழ்க்கை இந்த எல்லா கோணத்திலையும் பார்க்கும் பொழுது நம்மிடத்தில் யாராவது சில செல்வந்தர்கள் அல்லது திடீரென பணக்காரர்கள் அல்லது அரசியலில் இருப்பவர்கள், இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளை, பெரும்பாலான அரசியல்வாதிகளை பார்க்கலாம். முன்னால் ஒரு பேச்சாக இருக்கும், பின்னால் ஒரு பேச்சு. ஆட்சி அதிகாரத்தில் அமைவதற்கு முன்பாக இருக்கக்கூடிய நடைமுறை வேற மாதிரி இருக்கும், ஆட்சிக்கு பிறகு வேற மாதிரியான ஒரு நடைமுறை இருக்கும். அதற்கு முன்பாக இருக்கக்கூடிய எதுவாக இருந்தாலும்
எம்பெருமானாருடைய வாழ்க்கையை நாம் எடுத்து பார்க்கின்ற பொழுது எல்லா கோணத்திலும் எந்த மாற்றமும் எம்பெருமானாருடைய வார்த்தையிலும் சரி, வாழ்க்கையிலும் சரி. கடைசி நேரத்தில் கூட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மௌத்தா போகும் பொழுது யார் யாருக்கு கடன் கொடுக்கணுங்கிறத கொடுத்துட்றாங்க. அவங்க வீட்டில் எந்த அளவிற்கு ஏழ்மை நிலை, வறுமை நிலை இருந்தது என்பதை நம்ம எல்லாம் விளங்கி வைத்திருக்கிறோம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அகழ் யுத்தத்திற்காக வேண்டி குழி வெட்டுகின்ற பொழுது சஹாபாக்கள் எல்லாம் பசிக்கிறது என்று சொல்லி தங்களுடைய வயிறுகளில் கற்களை கட்டி கொண்டிருப்பதை காணுகின்ற நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வயிறை காட்டுகின்ற பொழுது 2 கற்களை கட்டி இருக்கிறார்கள் என்கின்ற வரலாறுகளை எல்லாம் நாம் கேள்விப்படுகின்ற பொழுது, ஆட்சி அதிகாரம் என் கையில், மக்காவில் நான் ரொம்ப வருத்தப்பட்டேன், கஷ்டப்பட்டேன், துன்புறுத்தப்பட்டேன். ஆனால் மதீனாவிற்கு சென்றதற்கு பிறகு இஸ்லாமிய சாம்ராஜ்யம் வளருகின்ற அந்த நேரத்தில் நான் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை நிறுவியிருக்கிறேன் என்கின்ற அந்த ஆணவமும் அந்த அகங்காரமும் எம்பெருமானாரிடம் ஒருபோதும் இருந்ததே கிடையாது. சக மனிதர்களோடு மனிதர்களாக, சக சஹாபாக்களோடு தோழர்களுக்கு தோழராக, ஒரு குடும்பத்தில் மனைவிக்கு நல்ல கணவனாக, ஒரு உம்மத்திற்கு தலைவராக எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு பணிவான வாழ்க்கையை மேற்கொள்ள வேண்டுமோ அவ்வளவு பணிவை மேற்கொண்டவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எங்கேயாவது ஒரு இடத்துல அதுக்கு முன்னாடி அப்படி பேசினாங்க, அதுக்கு அப்புறமா இந்த மாதிரி பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்க முடியுமா என்று சொன்னால், எந்த ஒரு இடத்திலும் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையும் வார்த்தையும் எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஃபதஹ மக்கா, மக்காவினுடைய வெற்றி, ஹிஜ்ரத்து பயணம், ஹிஜ்ரத்து இங்கிருந்து எவ்வளவு சிரமம், மக்காவில் எவ்வளவு துன்பம், கொலை வெறி தாக்குதல். யார் எம்பெருமானார் முஹம்மதுனுடைய தலையை கொண்டு வருகிறாரோ அவர்களுக்கு இவ்வளவு பரிசுகள் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் எம்பெருமானார் மக்காவிலிருந்து வெளியேறுகிறார்கள். போன உடனே 14 நாள் பயணம் போய் குபாவில் தங்கி அதுக்கப்புறம் ஜும்மாவுடைய தொழுகைக்காக வேண்டிய ஏற்பாடு. முதல்ல நிம்மதியான தொழுகை, யாரிடத்திலும் எந்த விதமான துன்புறுத்தலும் இல்லாத நிலையில் தொழுகை, சுதந்திரமான தொழுகை, நின்று கொண்டு பேசலாம் என்ன வேண்டுமானாலும். யாரையாவது கஷ்டப்பட்டு வந்ததுக்கு அப்புறம் என்ன செஞ்சீங்க, எங்கிருந்து வந்திருக்கீங்க அப்படிங்கிற அந்த விஷயங்கள் எல்லாம் கேட்டால், நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா, எவ்வளவு துன்பப்பட்டு இங்கே வந்திருக்கேன் தெரியுமா, நான் இருக்கிற இடம் எப்படிப்பட்ட இடம் தெரியுமா, நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கிறேன், நான் ஊரை விட்டுட்டு வந்திருக்கிறேன், உலகத்தை விட்டுட்டு வந்திருக்கிறேன் என்று சொல்லி என்ன ஒரு வார்த்தை கூட எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுயசரிதையை பேசியது கிடையாது. ஊசிக்கும் வஇய்யாய அவ்வலம் பித்தக்வல்லாஹ், அல்லாஹ்வை அஞ்சுமாறு நான் முதலில் உங்களுக்கு வசியத்து செய்கிறேன் என்று சொல்லி அந்த உபதேசம் ஆரம்பமாகிறது. அந்த ஜும்மாவுடைய உரை ஆரம்பமாகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தக்வாவை போதிக்கிறார்கள். காபத்துல்லாஹனுடைய வெற்றி கொண்ட நேரம், காபத்துல்லாஹனுடைய வாசலில் நின்று பேசிய வார்த்தைகளில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித உரிமைகளை மீறாதீர்கள் என்று பேசியவர்கள். கடைசி ஹஜ்ஜத்துல் வதா, இறுதி பேருரை என்று சொல்லி நாம் எந்த செய்திகளை எடுத்து பார்த்தாலும் இறுதி பேருரையில் நாம் பார்க்கலாம் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாம் இருக்கக்கூடிய இந்த நாள் எவ்வளவு புனிதமானது, நாம் இருக்கக்கூடிய இந்த இடம் எவ்வளவு புனிதமானது, மக்கமா நகரம் எவ்வளவு புனிதமானது என்று சொல்லி அனைத்து புனிதத்தையும் வரிசைப்படுத்தி விட்டு சொன்னார்கள். இதை விட புனிதமானது ஒரு முஸ்லிமுடைய மானமும் மரியாதையும். எந்த ஒரு நேரத்திலும் ஒரு முஸ்லிமுடைய மான மரியாதை யாருக்காக வேண்டியும் அபகரிக்க கூடாது. ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளையை நல்ல முறையில் நடத்த வேண்டும், ஒரு பிள்ளை தன்னுடைய தந்தையை நல்ல முறையில் நடத்த வேண்டும் என்று சொல்லி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசுகிறார்கள். இன்னைக்கு இந்த சோசியல் மீடியாவெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் எங்கேயாவது ஒரு இடத்துல யாராவது எதையாவது பற்றி தப்பாக வந்துருச்சுன்னு சொன்னால் அந்த ஷேருங்கிற ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு எவ்வளவு அற்பமான செயல்களில் இந்த உம்மத்து ஈடுபட்டு கொண்டு இருக்கிறது. யாரோ ஒரு பேச்சாளர், ஒரு இஸ்லாமிய அழைப்பாளர் என்று சொல்லி தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டு அவருடைய விஷயங்கள் சில நேரங்களில் தவறான தகவல்கள் நம்மளுடைய மொபைலுக்குள் வருகிறது என்று சொன்னால் கண்டுக்காமலும் காணாமலும் செல்வதுதான் ஒரு முஸ்லிமுடைய பண்பாடு.
அவர் எப்படி, அவர் ஏன் இதை செஞ்சாரு, அவருடைய நிலைமை எப்படி, இந்த உனக்கு தெரியுமா என்று சொல்லி அடுத்தவர்களிடத்தில் ஒரு முஸ்லிமுடைய மான மரியாதையும் நம் மூலமாக பாதிக்கப்படுகின்ற பொழுது, பறிக்கப்படுகின்ற பொழுது நம்மளுடைய மனோநிலையை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அல்லாஹு தாலா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், உன்னுடைய சகோதரன் பாதிக்கப்படுவதை பார்த்து நீ சந்தோஷம் அடைகிறாய் என்று சொன்னால், உன்னுடைய சகோதரனை அல்லாஹு தாலா அவனுடைய நிலைமை சரி செய்து விட்டு உன்னை அந்த சோதனைக்குள் ஆழ்த்துவான் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எம்பெருமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எந்த உரையாக இருந்தாலும், முதல் உரையாக இருந்தாலும், முடிவுரையாக இருந்தாலும், அது முழுக்க மனித உரிமைகளை சம்பந்தப்பட்டதாகவே இருக்கும். கடைசி நேரத்திலும் கூட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை சரியான முறையில் நிறைவேற்றுங்கள் எப்போ சொல்றாங்கன்னா, படுத்த படுக்கையில் இருக்கின்ற நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்திற்கு 2 நாட்கள் 1 நாட்களுக்கு முன்பு பேசிய வார்த்தை, உங்கள் கரங்களில் எது எல்லாம் உரிமையாக இருக்கிறதோ, அது மனைவியாக இருந்தாலும், அடிமையாக இருந்தாலும், வேலையாளாக இருந்தாலும், நீங்கள் எதை சொந்தமாக்கி வைத்திருக்கிறீர்களோ நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள், அநியாயம் செய்யாதீங்க அவங்கள்ட்ட. இதெல்லாம் கடைசி நிலையிலும் கூட எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு சொன்ன வார்த்தைகள். எனவே எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட வார்த்தைகளை எல்லாம் சொல்லி நாம் கேள்விப்படுகின்றோமோ, அந்த வார்த்தைகளை எல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில் எடுத்து நடப்பதற்குண்டான நற்பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.